சோமாலியா கடற்கொள்ளையர்களால் கடத்தப்பட்டுள்ள கப்பல் இருக்கும் இடத்திற்கு சென்றிருக்கிறது இந்திய போர்க்கப்பலான INS சென்னை. கப்பலை விட்டு கொள்ளையர்கள் வெளியேற வேண்டும் என ஹெலிகாப்டர் மூலமாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இந்திய கடற்படை. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சதீஷ் மணி வழங்கிட கேட்கலாம். வணக்கம் சதீஷ் மணி. கொள்ளையர்களிடமிருந்து கப்பலை மீட்பதற்கு நடவடிக்கையானது எந்த மட்டத்தில் இருக்கிறது? மேலும் இதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? மத்திய ஆப்பிரிக்க நாடான சோமாலியா கடற்பகுதியில் லைபீரிய நாட்டு கொடியுடன் இந்திய மாலுமிகள் அடங்கிய சரக்கு கப்பல் நேற்று மாலை கடற்கொள்ளையர்களால் கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்ந்து கடற்பகுதிகளில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இது தொடர்பாக தகவல் கிடைத்த இந்திய கடற்படையினுடைய போர்க்கப்பல்கள் INS சென்னை, இந்த போர்க்கப்பலானது தற்போது நேற்று புறப்பட்ட போர்க்கப்பல் தற்போது கப்பல் MV லிலா நார்போக் என்ற அந்த சரக்கு கப்பல் இருக்கும் இடத்தை அடைந்திருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் INS சென்னை போர்க்கப்பலிலிருந்து உள்ள ஹெலிகாப்டர் மூலம் ஏற்கனவே அந்த கடத்தப்பட்ட கொள்ளையர்களுக்கு தொடர்ந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வரும். கடத்தப்பட்ட கப்பல்ல 15 மாலுமிகள் இருக்காங்க. இந்த 15 மாலுமிகளுமே இந்திய மாலுமிகள் என தெரிய வந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்துதான் உடனடியாக கடலோர பாதுகாப்பு மற்றும் கடற் பாதுகாப்பு மையத்துக்கும் இந்த தகவல் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கப்பல் மாலை 5 மணி அளவில் இந்த மத்திய ஆப்பிரிக்க நாடான சோமாலியா கடற்கரை பகுதியில் சென்று கொண்டிருக்கும் போது கடற்கொள்ளையர்களால் கடத்தப்பட்ட தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து உடனடியாக போர்க்கப்பல்கள் களத்தில் இறங்கி உடனடியாக போர்க்கப்பலோட விமானம் ஹெலிகாப்டர் மூலமாகவும் சம்பவ இடத்துக்கு சென்று தொடர்ந்து அந்த பகுதியில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. தற்போதுதான் INS ஓட சென்னை போர்க்கப்பல் அங்க அந்த பகுதியில சோமாலியா கடற்கரை பகுதியில அங்க சென்றடைந்திருக்கிறது. ஏற்கனவே செங்கடல் பகுதி அதே போல இந்திய கடல் எல்லை ஒட்டிய பகுதியில் சரக்கு கப்பல்கள் கடற்கொள்ளையர்களால் தாக்கப்படும் சம்பவம் தொடர்ந்து பதற்றத்தை ஏற்பட்டு வந்தது. சமீபத்தில் கெம்ப்ளூட்டோ என்ற சரக்கு கப்பல் துபாயிலிருந்து புறப்பட்டு இங்கே மங்களூர் வர வழியில் இந்திய கடல் எல்லை அருகே தாக்கப்பட்டது. இதற்கு ஏற்கனவே அமெரிக்காவோட பென்டகன் ராணுவ அமைப்பு இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது ஈரான் நாட்டு தான் இந்த தாக்குதலை நடத்தியதாக தெரிவித்தது. ஆனால் தற்போது வரை இந்த தாக்குதலை நடத்தியது யார் என்பது குறித்து இந்திய அரசு இதுவரை தகவல் வெளியிடவில்லை. இதே போல செங்கடல் பகுதியில் தொடர்ந்து சரக்கு கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவது பதற்றத்தை ஏற்படுத்தி வந்த நிலையில ஏற்கனவே அமெரிக்காவினுடைய அந்த ராணுவ படையினர் தொடர்ந்து ஒரு 2-3 கப்பல்கள் மீது சுட்டு தாக்குதல் வீழ்த்தி இருக்கிறார்கள். அதே போல தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில தான் இந்திய மாலுமிகள் அடங்கிய MV லிலா நோர்பாக் என்ற அந்த சரக்கு கப்பலை கடற்கொள்ளையர்கள் கடத்தி இருக்கிறார்கள். இது தொடர்பாக தற்போது இந்திய போர்க்கப்பல் அந்த சோமாலியா கடற்கரை பகுதிக்கு சென்றடைந்திருக்கிறது. கடத்தப்பட்டுள்ள கப்பலில் உள்ள மாலுமிகள் அனைவரும் பத்திரமாக இருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அவர்களை பத்திரமாக மீட்பது குறித்து இந்திய கடற்படை அதிகாரிகள் நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கையும் தயாராக இருப்பதாகவும் இந்திய கடற்படை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சதீஷ் மணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.